حي على الصلاة. இவங்க அலி ரலியல்லாஹுடைய சொந்த அண்ணன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா மகன். அலி ரலியல்லாஹுடைய சொந்த அண்ணன், ரசூலுல்லாஹுடைய பெரியத்தா மகன். இவங்க வந்து நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, ரொம்ப அழகான பேச்சு திறமை, நல்ல அழகான வசீகரமாக பேசுவாங்க. இவங்க வந்து 2 ஹிஜ்ரத் செஞ்சாங்க. பெரும்பாலும் சஹாபாக்கள் 1 ஹிஜ்ரத் செஞ்சாங்க எங்கள் மக்காலேருந்து மதினாவுக்கு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க. 2 ஹிஜ்ரத் என்னன்னு சொன்னால், முதல்ல அவங்க மக்காலேருந்து அபிஷீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அபிஷீனியா ஹிஜ்ரத் செஞ்சாங்க. 2வது ஹிஜ்ரத் தான் எங்கே செஞ்சாங்க, மதினாவுக்கு செஞ்சாங்க. ஹைர், இவன் அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச பொழுது, அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அங்கே என்ன பண்ணாங்க, அபிஷியா மன்னனுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே ஜாஃபர் ரலியல்லாஹு அமீராக இருந்து அந்த அபிஷீனியா மன்னர் நஜ்ஜாஷின்னு சொல்லுவாங்க, அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு இவங்க தாவா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டத்தில் அந்த நஜ்ஜாஷி மன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டவர் அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு தாவா செஞ்சது யார், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா. ஹைர், இவங்க இப்போ முதல்ல அபிஷீனியாவுக்கு போனாங்க, போயிட்டு வந்தாங்க. வந்த வருஷத்தில் தான் ஹைபர் போர் நடந்து ஹைபர் போருடைய வெற்றி கிடச்சிது. ஹைபர் போருடைய வெற்றி கிடச்சிது மதினால. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒலா அதிரி பி ஐயிஹிமா அஃப்ரஹ் பி குதூமி ஜாஃபர் அவ் பி ஃபத்தை ஹைபர். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், இரண்டில் எனக்கு எதனால் இவ்வளோ மகிழ்ச்சின்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 2ல் எது எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுத்தின்னு தெரியல, ஒன்று ஹைபருடைய வெற்றியா அல்லது ஜாஃபருடைய வருகையா, இந்த 2 நாள் எதனால் இவ்வளோ சந்தோஷமாக எனக்கே தெரியல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படியே ஹைபர் யுத்தம் வெற்றி நடந்த நேரத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அபிஷீனியாவிலேருந்து இங்கே வந்தாங்க, எங்கே மதினாவுக்கு வந்தாங்க. மதினாவுக்கு வந்த பிறகு தான் இந்த போருக்கு என்ன பண்ணாங்க, அனுப்புனாங்க. அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா கொடியை பிடி தலைமையாக அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜாஃபர் உங்கள் கையில் தான் இஸ்லாத்துடைய அடையாள கொடி இருக்கணும், நீங்கள் தான் தளபதியாக இருக்கணும் அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், எதிரிகள் பைசாந்தீர் நான் சொன்ன 25,000 பேர் கொண்ட பெரும்படம் வந்தாங்க. ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு பெரிய தோல்வி மாதிரி வந்துச்சு. ஆனால் பிறகு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதை பெரிய வெற்றி ஆகிட்டான். அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குறி வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பைசாந்தியர்கள் அவங்களை குறி வைக்கிறாங்க, தளபதியை கொண்டுட்டா இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடி பிடிச்சிருக்க வலது கையை வெட்டுறாங்க. வெட்டின உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, வலது கையை பிடிச்ச கொடியை டக்குனு இடது கையாக தாங்குறாங்க, இடது கையால் வெட்டுறாங்க. இடது கையை வெட்டினோடனே 2 புஜத்தால் இப்படி அணைச்சிக்கிறாங்க, 2 புஜத்தால் இப்படி அணைச்சிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க கழுத்தை வெட்டினோடனே அவங்க ஷஹீதாகிடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜாஃபருடைய வெட்டப்பட்ட 2 கரங்களுக்கு பதிலாக அல்லாஹ் மறுமையிலே வலஹு து ஜனாஹைன் 2 ரெக்கைகளை அல்லாஹ் கொடுப்பான், 2 ரெக்கைகளை கொண்டுப்பான். ஓ யத்தீரு பிஹிமா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அந்த 2 ரெக்கைகளை கொண்டு அவர் பறந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. யாரை பற்றி, ஜாஃபர் ரலியல்லாஹு பற்றி. அதனால் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பட்ட பேர் இருந்துச்சுன்னா ஜாஃபரு தையார். தையார்னா பறவைன்னு அர்த்தம், தையார்னு அர்த்தம் பறவை. ஜாஃபர் தையார்னு பேர். ஏன்னா தையார் ஜாஃபர், பறவை ஜாஃபர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிற்காலத்தில் பட்ட பேர் ஆகிடுச்சு. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்த பிறகு இந்த போரில் ஷஹீதாகி வெட்டப்பட்டாங்க. இவங்க வெட்டப்பட்ட செய்தி நல்லா கவனிங்க. இவங்க இங்கே ஜோர்டானில் மூத்தா யுத்தத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த செய்தி மதீனாவில் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி அறிவிச்சான். மதீனாவில் இருக்கிற அப்போ மெயிலெலாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஃபோட்டோ டக்குனா இப்போ நம்ம அனுப்புகிற உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்ப, அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போது இங்கே ஷஹீதாக்கப்பட்ட செய்தி உடனே அல்லாஹ் அறிவிச்சு நம்ம அங்கே அறிவிச்ச உடனே ரசூலுல்லாஹி பண்ண சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதாங்க. கண்ணீர் விட்டு அழுதுட்டு சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார், அவருக்கான எல்லா துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இஸ்னா ஊல் யா ஆலி ஜாஃபரி தாமன், ஜாஃபருடைய வீட்டிற்கு உணவு தயாரித்து கொடுங்கள் அப்படின்னாங்க. ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு உணவு தயாரித்து கொடுங்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான துயர செய்தி வந்திருக்குது, அவங்க வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, இப்போ நீங்கள் சமைச்சு கொண்டு கொடுத்து சாப்பிட வைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து என்னன்னு சொன்னால், இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை வச்சு தான், இவங்களோட இந்த சம்பவத்தை வச்சு தான் இன்றைக்கி ஷரியத்துடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் மௌத்து விழுந்துட்டா அந்த வீட்டில் டேக்ஸா ஆக்கி சோறாகக்கூடாது. நீ நம்ம என்ன பண்ணுறோம், மூத்து விழுந்துச்சா டேக்ஸாக ஏற்றுப்பா, ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க சாப்பிடணும், வீட்டில் ஆக்கக்கூடாது. சுன்னத்து என்னஞ்சுன்னா, அக்கம் பக்கத்து வீட்டில் ஆக்கியோ இல்லை வெளியே ஆக்கியோ அவங்கள கொண்டு வந்து சாப்பிட வைக்கணும்.
யார் வீட்டில் மௌத்து விழுந்துச்சோ அவனை சாப்பிட வைக்கணும். இதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. இந்த சுன்னத்து எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது. ஹைர், அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமானவங்க. பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், யா ஜாஃபர் அன்த அஷ்பஹு பி ஹுல்கி வ ஹல்கி, என்னுடைய குணத்தாலும் என்னுடைய உருவத்தாலும் நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து? ஜாஃபர் ரலியல்லாஹு பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய குணத்தாலும் உருவத்தாலும் நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹைர், அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு நம்ம அவங்க சலான்னு சொன்னோம். அவங்களுடைய வரலாறு இது. நவம்பர் 14, 2025 அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸால பைத்துல் முகத்தஸில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு சுபூ தொட்டு உட்காந்துருக்கிறோம்.